அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டிராக்டரில் வாழைக்காட்டுக்கு பெட் அணைக்கிறதுங்க, மண்ணு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து எப்படி போகுது, என்ன இம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, எந்த டிராக்டர் வேணும், இந்த மண்ணு கட்டுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இது வந்து என்ன கணக்கில் ஓட்டுறாங்க, ஹவர் பேஸில் ஓட்டுறாங்களா இல்லை கண்ணு கணக்கில் ஓட்டுறாங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருதுங்க. இது மண்ணு கட்டுறப்ப என்ன டிராக்டரில் மண்ணு கட்டுறதுனா என்ன இருக்குது அப்படின்னா, கோட்டில் இப்போ போகிற லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை முறைக்கு தழுங்குங்க. அது மட்டும்தான் ஒன்று மைனஸ்ஸு. ப்ளஸ் என்னென்னா, டிராக்டரில் மண்ணு கட்டுறது ஈஸியாக வேலை முடியுங்க. மத்தியானம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பொழுது வரைக்கும் ஓட்டிகிட்டே இருக்கலாம், அந்த ரிஸ்க் வந்து இல்லைங்க டிராக்டரில் மண்ணு கட்டுறதை பொறுத்த வரைக்கும். பவர் டில்லரில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணு கட்டுதான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருதுங்க. பெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. இதுக்கு போட்டிருக்கிற டிராக்டர்னு பார்த்தா விஎஸ்டியில் 22 HP மினி டிராக்டருங்க. இந்த மினி டிராக்டரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து இதோட கொடுக்குறேன். மினி ட்ரெய்லரோட பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். அதே சேம் டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறேங்க. பின்னாடி அட்டாச் பண்ணிக்கிற இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா தரணி ஆக்ரோவோட பெட் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட்டுங்க. தரணி ஆக்ரோ, கோமதி ஆக்ரோ, அப்புறம் ஜிஏஎஸ், இந்த 3 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஒரு 60,000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுது அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டியில் 922ங்க, 22 HP மினி டிராக்டரு, 3 சிலிண்டர் இன்ஜினோட வருது. 950 cc இன்ஜினு, ரொம்ப காம்பேக்டான டிசைனுங்க. இது வந்து நியூ ஜென்ரேஷன் மினி டிராக்டருங்க. இதில் ஓல்டு வெர்ஷன் மினி டிராக்டரும் இவங்க கிட்ட இருக்குதுங்க. நார்மலாக பார்க்குற ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் டிரைவ் இருக்கும், இது ரைட் சைடில் இருக்குது. ஏன்னா ரோட்டரி வந்து ரிவர்ஸ் பண்ணுறக்காக ரைட் சைடில் டிரைவ் வர மாதிரி இருக்குதுங்க. எந்த சைடு மண் வந்து எடுக்கிறோமோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கை செட்டை கீழே வச்ச மாதிரியும், ஆப்போசிட் சைடில் டிரைவ் சைடு பார்த்தீங்கன்னா மேலே தூக்குற மாதிரி வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போகிறக்கு வசதி இருக்குது காட்டுக்குள்ளே அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. லாஸ்ட்டு வரைக்குமே மண் வந்து கட்ட முடியுங்க. பவர் டில்லருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே சேம் கத்தி தாங்க, ஹெச்டி கத்தியாக தான். பவர் டில்லருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். கோட்டு கத்தியில் எஸ்டி கத்தி, கோட்டு கத்தியிலலாம் பவர் டில்லருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று வைப்பாங்க, அந்த பீஸ் வேணாலும் வச்சுக்கலாங்க தேவைப்பட்டா. எல்லாமே ஹவர் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டி கொடுக்குறாங்க. இப்போ 2 அளவு பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டாங்க, ஆல்ரெடி பில்லெல்லாம் ஓட்டி விட்டுட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி டிராக்டரில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபீல்டு வந்து காஞ்சிருக்கணுங்களாமா. ஓரளவுக்கு புழுதியாக இருக்குது, வாழைப்பதத்தில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் ஓட்ட முடியும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா மண்ணை வந்து வாரி இறைக்கிறது இல்லைங்களாமா, அது ஒரு மைனஸ் இருக்குது இதில். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தட வசதி இருக்குது 2 சைட்லேயே அப்படின்னா, இல்லை வந்து புளி வந்து ஏறி போகிற அளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னா 2 கோடுமே தழுங்காதுங்க. ஆட்களுக்கும் வேலை இல்லை. பவர் டில்லரில் என்ன ரிசல்ட் கொடுக்க முடியுதோ அதே சேம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க முடியுதுங்க. ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. டாப்லிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக செட்டிங் பண்ணிங்கன்னா மண் வந்து அழகாக உள்ளே எடுத்து போட்டு வருதுங்க, பெட்டு குழுகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் டில்லர் மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெட்டு உயரமாக வேணுன்னா டெப்த் அதிகமாக வச்சுக்கலாம், பெட்டு உயரம் கம்மியாக வேணுனாலும்
மேலே தூக்கி பிடிச்சிக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க. இது 7க்கு 7 குண்டால் நேந்திரங்க பாலக்காடு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். 2000 RPMல லோ செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்தளவு ட்ரிப் லைன் இருக்குதுங்க. பொலி வசதி இருக்குது. அந்த ஃபீல்டுக்கு இந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொலி கொஞ்சம் தூரம் போக முடியும் அப்படின்னா இந்த அளவுக்கு தழுங்காதுங்க. $540 RPMல ரன் பண்ணுறாங்க. இதில் இந்த பெட் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டிராக்டரை ஒட்டி வர மாதிரி லோயர் லிங்க்கு கை செட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. அதை ஒன்று பார்த்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கோடு தழுங்காதுங்க. இந்த டிராக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. டிராக்டர் ஒட்டியே வருது பாருங்க இம்ப்ளிமெண்ட்டு. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபா வாங்குறாங்க ஓட்டி கொடுக்குறக்கு. உடனே எங்கள் ஊரில் நாங்கள் 700 ரூபாய்க்கு ஓட்டுறோம் 800 ரூபாய்க்கு ஓட்டுறோன்னு சொல்ல வேண்டாங்க. 900 ரூபாய்க்கு ஓட்டினா தான் இன்னும் இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஒரு ப்ராஃபிட்டை வந்து நாம் எடுத்து வைக்க முடியும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் டிராக்டர் எடுக்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் எடுக்கிறீங்க, ஆனால் ஓட்டி பார்த்துட்டு எனக்கு டீசல் அதிகம் போகுது அப்படின்னு ஸ்டார்டிங் 100 மணி நேரத்துலேயும் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 100, 500, 600 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த டிராக்டரில் ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன மாதிரி கீரில் ஓட்டலாம், எவ்வளோ டெப்த் வைக்கலாம், ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து செட் பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் டிராக்டரை எடுத்தோடனே புதுசுலேயே உங்களுக்கு மைலேஜ் எதிர்பார்க்கணுன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 500 மணி நேரம் 1000 மணி நேரம் ஓடினா தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஏன்னா நியூ பார்ட்ஸு, நியூ கியர் பாக்ஸு, நியூ இன்ஜினு, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த கியர்ஸு, பியரிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியர் ஆகி ஃப்ரீனஸ் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்ஜினுக்கு ஃப்ரீனஸ் இருக்கும். அதோட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுதாங்க ட்ரிக்ஸு டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுற பொறுத்த வரைக்கும். சேம் பார்த்தீங்கன்னா பவர் டில்லர் செட்டப் ஏதாங்க ரோட்டரி பொறுத்த வரைக்கும். நார்மல் ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் சுற்றும், இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றுங்க. தீபக் கொங்கு விவசாயின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த யூஸரோட பேஜ் இருக்குது. உங்களுக்கு எதாவது வேறு டவுட் இருக்குது, டீசல் மைலேஜ் எவ்வளோ போகுது, என்ன ஏது மற்ற டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா அந்த பேஜில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்குங்க. அந்த பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னாலும் இதோட அட்டாச் பண்ணுறாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்கு பெட்டு ரொம்ப உயரமாக போடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப நெருக்கியும் பிடிக்காதீங்க. ஓரளவுக்கு பெட்டு அகலம், இந்தளவுக்கு அகலம் இருக்கணும், அந்த மாதிரி போட்டால் நல்லதுங்க. அந்த 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா உரம் வச்சு உப்பு, டிஏபி, பொட்டாஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மண்ணு கட்டுவாங்க.
ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, பெட்டு கட்டாததுக்கும் கட்டினதுக்கும். பொலியில் அந்தளவுக்கு ஏற முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு தான் தழுங்குங்க, பெருசாக கோடு தழுங்காது. ஸோ புதுசாக டிராக்டர் இண்டஸ்ட்ரி ஃபீல்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 மணி நேரமாவது டிராக்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபீல்டை பற்றியும் ஒரு ஐடியா கிடைக்கும், டிராக்டரை பற்றியும் ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டிராக்டருக்கு லைஃப் வரும். பிராண்டடானா அதுக்கு அக்யூரேசி நல்லாயிருக்கும், அலைன்மெண்ட்டு இதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால தான் பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இம்ப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். லோக்கல் இம்ப்ளிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராக்டர் வச்சுருக்கிறவங்ககிட்ட விசாரித்து அப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு புழுதியாக இருக்குது, ஃபீல்டு நல்லா இருக்குது அப்படின்னா லோ தேர்ட் கியர் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பார்ட் ஆஃப் த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக போச்சுங்க, லோ செகண்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபீல்டு நல்லா ட்ரையாக இருக்குது. ட்ரைனா ரொம்ப ட்ரை இல்லை, வாடப்பதன்னு சொல்லுவாங்களா, அந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. மறுபடியும் செகண்ட் கீர்லேயே ஓட்டுறாங்க. ஃபீல்டு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி செகண்டு இல்லைன்னா தேர்ட் கீருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.